கிருபைக்காக கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்து 2025ஆம் வருடத்தின் முதல் ஓய்வு நாள் இன்னைக்கு தேதி என்ன? ஜனவரி 4ஆம் தேதியிலே இந்த ஆலயத்திலே அனைவரும் ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அனைவரும் வரவில்லை நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் வந்த பிள்ளைகள் ஒருவரையும் அதிகமாக ஆசிரியப்பாராக. அவருடைய சமாதானம் வழிநடத்தலும் நம்மளோடு கூட இருப்பதாக வசனம் விவரமாக சொல்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களையும் தருவாரே. ஆமென். கிருபையில் ஆண்டவரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் நினைப்பதற்கும் உண்மை துதிப்பதற்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் வழிநடத்துகிறோடு இருக்கட்டும். இந்த வசனம் மூலமாக என்னோடு பேச வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வசனம் எப்படியாக சொல்கிறது? கர்த்தராய் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்த வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலகி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வயதை திருப்தியாக்கிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களோட பார்க்கணும். இந்த இதுல இருந்து பார்க்க முக்கியமான கருத்தானது, பாவத்திலிருந்து மீட்டவரை மறக்கக்கூடாது. நம்ம ரட்சிப்பை தந்தவரை மறந்து விடக்கூடாது. அழைப்பை கொடுத்தவரை நாம் மறந்துவிட கூடாது. ஆண்டவர் அனைத்து காரியங்களையும் அவர் மறக்காமல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த வசனங்கள் மூலமாக நோய்களை மனிதர்கள் குணமாக்கிறார். அவரை மறக்கக்கூடாது. பிராணனை அழிவிலிருந்து மீட்டவரை மறக்கக்கூடாது. தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். அவரை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. வேதத்தை என்ன சொல்றாரு? வேத வாசிப்பை நாம ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், 47ஆம் வசனம். லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி அவளை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். முதல் காரியம் என்னது? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து முதல் காரியமாக சொல்கிறது. அப்போ அந்த வசனத்தை பார்க்கிறோம், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எனக்கு எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்கிறார். முழுமையான மன்னிப்பை அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று நான் சமூகத்திலே பார்க்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் பெண்மணிக்கு அவர் மன்னிப்பை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அவன் அந்த பெண்மணி எப்படி மன்னிப்பை கொடுத்தால், அவன் மன்னிப்பை பெறுவதற்காக அந்த பெண்மணியானவள் எப்படி அந்த மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொண்டால் பார்க்கும்போது அவள் என்ன செய்கிறாள்? அவள் கண்ணீரினால் கால்கள் இயேசுவின் கால்களை நனைக்கிறாள். இயேசு அந்த வீட்டிலே அந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களில் நினைத்து நான் தலைவரினால் அதை உடைக்கிறாள். அவள் கண்ணீரினாலே அவள் கால்கள் இயேசுவின் கால்களை நினைத்து தன் தலைமயிரால் வைத்து அவள் இயேசுவின் பார்த்தை கழுவுவதை பார்க்க முடியும். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசம் முதல் என் பாதங்களை ஓயாமல் செய்கிறார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினால். அந்த பெண்மணியானவர் எப்படியெல்லாம் ரட்சிப்பை பெறுவதற்கு, இயேசுவிடம் கிருபை பெறுவதற்கு அவள் என்னென்ன முயற்சிகளை செய்யும், எல்லா முயற்சிகளையும் அவனுடைய பாதங்களை அழுது அவளுடைய கால்களில் நினைக்கிறாள். அது மாத்திரம் தலைவரினால் அதை அழுது அந்த கண்ணீரை தலைமையினால் துடைக்கிறாள். அது மாத்திரம் அவருடைய பாதங்களை அவருடைய கால்களை அவர் முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். அநேக தரம் முத்தம் செய்கிறாள். அது மாத்திரம் இல்லை, அதுபோல தலையை அவனுக்கு எண்ணெய் பூசவில்லை. பாதங்களில் பாதத்துல இயேசு பாதத்திலே பரிமள தைலத்தை விலையூர்ந்த பரிமள தைலத்தை இயேசு பாதத்திலே பூசி
ஊசி என்ன செய்கிறாள்? ஊசின உடனே அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அநேக பாவத்தை அந்த ஆண்டோட சமூகத்திலே அவர் செய்த ஒவ்வொரு கிரியையும் கண்ணீரினால் அவர் பாதங்களை துடைப்பது, கண்ணீரினால் நினைப்பதும், தலைவரினால் அதை துடைப்பதும், அது மாத்திரம் முத்தம் செய்வது மாத்திரமல்ல, அநேக தலைக்கு எண்ணெய் பேசக்கூடிய தலை அந்த எண்ணெயை பரிமள தைலத்தை இயேசு பாதத்திலே ஊற்றுவதை பார்க்க முடிகிறது. அந்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டது என்று சமூகத்தை பார்க்கிறோம். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து முதல்ல எங்க படிக்கிறோம்? சங்கீதம் 103 படிக்கிறோம். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அடுத்த சம்பவம் சங்கீதம் 147:3. சங்கீதம் 147வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 147வது சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை, நொறுக்கப்பட்டு இருதயத்திலே கலக்கமுற்று நொறுக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் அவருடைய காயங்களை யார் கட்டுகிறாரா? கர்த்தரே என்ன செய்கிறார்? இயேசுவே கர்த்தரே அவர்களுக்கு காயங்களை கட்டுகிறார், காயங்களை கட்டுகிற ஆண்டவர். அதை 5வது வசனத்துல படிங்க. அதே நேரத்துல ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று வசனத்தை பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 38. நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை குறித்து சத்தியத்தை அறிவிப்போம். இப்ப இந்த வசனத்துல என்ன சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்ல வராரு? நம் குழியில இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? நான் மரிக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும். புழுதி உம்மை உதித்து சத்தியத்தை அறிவிக்கும். அப்போ ஜீவன ஆண்டவர் பிள்ளத்தையும் 2024 கொடுத்து 25வது வருடத்திலே மாற்றிருக்கிறோம். அப்போ ஜீவனுள்ள ஆண்டவர் பிள்ளையாய் நாம் அந்த ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், அவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், அநேகமான ஆசீர்வாதங்களை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி இருக்கும் போல நாமும் கர்த்தருடைய நன்மைகளை ஒரு நாளும் செய்யாம மறவாமல் இருக்க வேண்டும். ஏசாயா 33வது அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 33வது அதிகாரம் 24வது வசனம். 33வது அதிகாரம் 24வது வசனம். வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதுமில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு வசனத்திலே பார்க்கிறோம். வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதுமில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் பிரியமாக அவருக்கு கட்டளையின்படி நடந்து அவர் சொல்ல வேண்டிய அவர் வாழ்கிற அந்த வசனத்தின்படி வாழவும் என்றால் என்ன வராது? நமக்கு வியாதியே வராமல் பாதுகாப்பார். இந்த திருவையிலே ஆனந்தம் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆகவே அந்த திருவையிலே ஆனந்தம் இன்னும் அதிகமாக தருவாராக. சங்கீதம் 130:8வது வசனம். சங்கீதம் 130:8. சங்கீதம் 130:8. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலை நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளாகிய நாம் அக்கிரமங்களில் நின்றும் எல்லாவற்றிலும் அவர் மீட்டுக் கொள்வார் என்று இந்த வசனம் சொல்கிறது. முதல் ஒரு சம்பவம், அந்த முதல்ல பார்க்கணும், என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் அழித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம் பாவத்தின் கடனாகிய மரணத்தை இறைவன் நம் ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தின் விளைவை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர் சிலுவையிலே பாதிக்கப்பட்டு இறந்து போனார். கிறிஸ்து வருவரால் தான் நம்ம பாவங்கள் மன்னிக்க முடியும்.
நமது பாவத்தின் சபலமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டு பாவ கடனை தீர்த்தார் பரலோக புஸ்தகங்களில் உள்ள பாவங்களின் பதிவு முற்றிலுமாக தேவனுடைய விரலினால் அழிக்கப்படும். அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த பாவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரை அழித்து போட்டார். விரலினாலே எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? அழித்து போடுவார். அது மாத்திரம் இல்லை, அந்த இளைப்பாறுதலின் காலம் வரும் வரை நமக்கு விசாரணை, முன்மாறி, பின்மாறி மற்றும் முத்திரையிடுதல் ஆகிய காலமே இளைப்பாறுதலின் காலம். இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ளாக நம்மை ஆண்டவர் கொண்டு சென்ற நித்திய சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். சங்கீதம் 32 சங்கீதத்திலே 1 வசனம். சங்கீதம் 32 1 வசனம். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்ப அந்த தேவன் அவன் எவருடைய பாவம் மூடப்பட்டதோ, மன்னிக்கப்பட்டதோ, மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் எப்படி மூடப்பட்டார்? எப்படி மன்னித்தார்? ரத்தத்தினாலே அவர் மன்னித்து, அவர் எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் என்ன செய்தான்? பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. அந்த அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே எல்லாவற்றையும் அவர் பொருட்டாக அவர் நினைக்காமல் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார். மீகா 7 அதிகாரம் 19 வசனம். மீகா 7 அதிகாரம் 19 வசனம். மீகா 7 அதிகாரம் 19 வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் ஓமையார். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் ஓமையார். அவர் அனுதினமும் கிருபையாய் மேல வைத்துக் கொண்டே இருப்பதனாலே எல்லாவற்றையும் அவர் செய்கிறார், மறந்து விடுகிறார். மறந்து மறுபடியும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 22 வசனம். சங்கீதம் 34 2 வசனம். சங்கீதம் 34 2. ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? கர்த்தர்கள் அவனுடைய ஆத்மா அவரை மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நம்ம பாவங்கள் மற்ற எல்லாவற்றையும் மன்னிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். எல்லாவற்றையும் அவர் நினைப்பதில்லை. சங்கீதம் 56 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 56 13. தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்கள் இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவிப்பீரோ. கடந்த வருடத்திலே பார்க்கிற ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பி ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் எல்லாவற்றையும் தப்பிக்க வைக்கிறார். அதாவது மரணத்திலும் சரி, நம்ம இடர்களுக்கும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி நம்மை யாரும் பதில் நிச்சயமாக தப்பி வைத்து நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். சங்கீதம் 5 சங்கீதம் 12 சங்கீதம் 5 சங்கீதம் 12 சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். ஆண்டவர்களே அவர் மன்னிக்கும் பொழுது, அவர் நம்மளை நீதிமானாக ஆக்கப்படும் பொழுது நம் காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். நம் காருண்யம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது, நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதே போல ஆபு 1 அதிகாரம் 13 வசனம். ஆபு 1 அதிகாரம் 13 வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே. என்னை துரோகிகளை நீர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? அந்த துன்மார்க்கனை தன்னை பார்க்க நீதிமானாய் விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? ஆண்டவர் சில நேரம் மௌனமாக தான் இந்த காரியங்களே, மௌனமாக இருக்கும் சில காரியங்களே
இருக்கிறார். ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும் என்பதற்காக இருக்கிறார். பொறுமையாக அவர் இருந்து கொண்டிருப்பதை இந்த சமூகத்திலே பார்க்க முடிகிறது. அதே போல யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். நமக்கு முன்பாக சரி யாருக்கு முன்பாக அவர் சிலபோது என்ன செய்கிறார்? அவர் இரக்கமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல கிருபையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல நீடிய சாந்தமாக இருக்கிறார். அவர் மகா தயை அனுதினமும் நமக்கு தயை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று அவசரம் நாம் படிக்கிறோம். அந்த ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களையும் நம்மளை பாதுகாக்கிறார். பாதுகாப்பது மாத்திரமல்ல பலனை அதிகமாக எப்படியாப்பட்ட பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 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 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அட்டி எழும்புவார்கள். ஓடி நாளில் ஏற்படையார்கள், நடந்தாலும் சொல்லுவார்கள். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரால் லட்சியப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நினைக்கிறார். அவருடைய கிருபைகளை அவர்களுக்கு, அவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதுபலனை கொடுக்கிறார்கள். மாத்திரமல்ல அவர்கள் சட்டைகளை அடிச்சுட்டு எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் ஏற்படையார்கள், நடந்தாலும் சொர்ந்து போவார்கள். எவ்வளவு ஓடினாலும் சரி, எவ்வளவு நடந்து போனாலும் சரி, ஆண்டவர்கள் புதுபலனை கொடுத்து மறுபடியுமாக அவர்களை எழுப்பி ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வைத்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் அவங்களே செய்யப்படார்கள், உடல் அளவிலே சோர்ந்து போக மாட்டார்கள். என்றால் ஆண்டவருடைய பரிசாவுடைய முழுமையான பலனை அவர்கள் இங்க படிக்கிறோம். அப்போஸ்தலர் படிக்கிறோம் இல்லையா? யூதேயாவிலும் சமரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்திலே நானாந்து பார்க்கிறீர்கள். உங்களிலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்து போனாரோ அப்படியே மீண்டும் வருவீர்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபம் பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒவ்வொரு நாடுகளை இங்கே குறிப்பிடுகிறது. எருசலேம், யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்தாவின் நம்மிடத்திலே வரும்பொழுது அவர் பிளன் கொள்கிற பிள்ளைகள் எல்லாரும் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பலனை கொடுப்பார்கள். அந்த பகுதியிலேயும் சரி, எல்லா இடத்திலும் அவர்கள் சாட்சிகளாக இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம் இதயத்தை முழுவதும் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கும் பொழுது நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்வார், நமக்கு நிறைவாங்கி தருவார். அதற்கு செவி கொடுப்பார். நம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது பிதாவின் முன்பு எழுந்து நின்று ஆணி பாய்ந்த தன்னுடைய கரத்தினாலே, பிதாவே என் ரத்தம் அருமையானவர்களுக்காக நான் சிந்தியிருக்கிறேன், ஆகவே இவருடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய பாவங்களை வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறேன் என்று கூறுவார். உடனே நம்ம ஜானிடத்தில் ஜெபம் பொழுது பிதாவின் முன்பாக அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு அவர் எல்லாருடைய பாவத்தையும் எல்லா பாவங்களையும் அவர் நீக்குவார். அதன் பின்பாக பார்க்கும்போது நோய்கள் எல்லாம் குணமாக்கி அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அதன் பின்பாக நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். சங்கீதம் 107 19 20. சங்கீதம் 107 19 வசனம் 20 வசனம். சங்கீதம் 107 19 வசனம் 20 வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மரணப்படுகையில சாவும் நிலையில போயிட்டு கடைசியில போயிட்டு அப்படியே மறுபடியும் உயிர் வந்து மறுபடியும் ஆண்டவர்களா இருக்கும்போது அவருடைய விசுவாசத்திலே மறுபடியும் உயிர் பிழைத்து
ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார். அவர் நமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புகிறார். அவர்கள் மரணம் வராதபடி அந்த மறுபடியும் அப்படியே அந்த கடைசி அந்த நேரத்தில் கூட அந்த மறுபடியும் உயிரை கொடுத்து பிள்ளைகளை மறுபடியும் எழுப்புகிறார். அப்பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நோய்கள் எல்லாவற்றையும் செய்வார், அவர் குணமாக்குவார். எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு 10 கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணினேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். எகிப்துக்கு என்ன நோயெல்லாம் வந்துச்சு, இதில் பார்த்த மூல நோய்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி சில நோய்கள் இருந்தது. இத்தனையோ சில நோய்கள்லாம் இருந்திருக்கு. அந்த நோய்கள் அது மாத்திரம் இத்தனையோ நோய்கள் இருந்திருக்கு. அந்த நோய்கள்லாம் உங்களுக்கு வராமல் உடனே நான் பாதுகாப்பேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நமக்கு எந்த நோய்கள் வராதபடி என்ன செய்வார், பாதுகாப்பார். ஆண்டவர் நம்ம பாதுகாக்க நாமளும் நோய் வருவது மாதிரி நாமும் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. நல்ல சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து சாப்பிட வேண்டிய உணவுகளை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லபடி சில காரியங்களை சாப்பிட்டு என்னாமத்தில் பார்த்தது போல என்ன சாப்பிட வேண்டும் ஒரு லிஸ்டே போட்டு வச்சுருக்கா இல்லையா, அதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டும். சாப்பிடக்கூடாது சொல்கிற சாப்பாட்டை என்ன செய்யக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. இப்படி செய்யும்போது நமக்கு என்ன செய்ய அந்த நோய்கள்லாம் நமக்கு வராமல் என்ன செய்வார், அதை பாதுகாப்பார். ஆகவே நம்ம வந்து அந்த ஆண்டவர் சொல்றது கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் நோய்கள்னாலே நம்ம என்ன செய்ய வேண்டாம். நோய் வந்தால் இப்படி இருக்க நிம்மதியாக இருக்க முடியுமா, நிம்மதியாக இருக்க முடியாது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அடிக்கடி பிரச்சனை, டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, அந்த இந்த இடத்துல என்ன செய்வாங்க, நம்ம நிம்மதியை என்ன செய்விடும், போய்விடும், நிம்மதியே போய்விடும். அப்படியே நம்ம நிச்சயம் அந்த எப்படி இருக்க அந்த வியாதிகள் ஒன்றையும் வராமல் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனையை கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லும்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம எந்த நோயும் நமக்கு வராதபடி ஆண்டவர் என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாகும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிய யாவரும் வெட்கப்படுவார்கள். அவெல்லாம் அவங்களை விட்டு விலகும் பொழுது நம்ம வெட்கப்படுவதற்கு நம்மளே நம்ம வெட்கப்பட்டு போயிருப்போம். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். அகன்று அவருக்கு விரதமாக அவரை விட்டு போகும்பொழுது நம்மளுடைய காரியங்கள் எப்படியாக நடக்கும் வேறு சொல்லுங்க. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. அவர் நம்மளை குணமாக்க வேண்டும். உண்மையான குமாரன் உங்களை விடுதலையாக்க விட்டால் நீங்கள் ஒரு நாள் உண்மையான விடுதலைகள் ரட்சிக்கொள்ள முடியாது. அவர் உங்களை குணமாக்க வேண்டும். அவரால் தான் நம்ம குணமாக முடியுமாக. இந்த கிருபைகளை ஆண்டவர் தெரிந்தால் அவருக்காக நம்ம அதிகமாக காத்திருவதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 147 11ஆம் வசனம். சங்கீதம் 147 11ஆம் வசனம். சங்கீதம் 147 11ஆம் வசனம். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நமக்கு பயந்து நமக்கு கிருபை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு எந்த நோய்களும் வராமல் பாதுகாப்பார். நோய்கள் வராதபடி என்ன செய்தால் நாமும் அவருடைய கற்பனையை கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடக்கும் பொழுது நமக்கு சப்போஸ் நோய்கள் வந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து ஆண்டவர் விடுபடுவதற்கும் ஆண்டவர் செய்வார், உதவி
செய்வார். உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். நாம அவருடைய பேச்சு கீழ்ப்படிக்கணும். கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். அதே ஒரு சம்பவத்தை நான் படித்து இருந்தேன். ஸ்வீடன் நாட்டிலே ஒரு இளவரசி இருந்தார்கள். அந்த இளவரசியானவள் ஒரு ஏழை மக்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று அவருடைய அந்த பெண்மணிக்கு அந்த இளவரசிக்கு அதிகமான ஆசை இருந்தது. ஆனால் அவரிடம் அந்த பெண்மணியிடம் அந்த இளவரசியிடம் போதுமான பணம் இல்லை. பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அந்த பணம் அவங்களுக்கு ஆசை தான் இருக்குது மனசுல. எப்படியாவது ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்ற ஆசை மனதில் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் போதுமான பணம் இல்லை. கடைசியாக என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் ஒரு விலையேற பெற்ற ஒரு வைரக்கல் இருந்திருக்கு. அந்த இளவரசியிடம் ஒரு விலையேற பெற்ற ஒரு வைரக்கல், பல மதிப்புமிக்க ஒரு பெரிய விலையேற பெற்ற ஒரு வைரக்கல் இருந்தது. சரி, இந்த கல்லை எப்படியா வைரக்கல் போய் வித்துடலாம், வித்துவிட்டு அதில் கிடைக்கிற அந்த பணத்தை கொண்டு நாம் ஒரு மருத்துவமனை கட்டுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதே மாதிரி அந்த கல்லை வித்தார், வைரக்கலை வித்தார்கள். பணத்தை கொண்டு மருத்துவமனையும் அவர்கள் கட்டினார்கள். கட்டின பிறகு அதில் அநேக நோயாளிகள் வந்தார்கள் போனார்கள். அப்போது ஒரு நோயாளி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு. ஒரு நோயாளி அட்மிட் ஆகிறாரு. அவர் அந்த எல்லாத்தையும் மருந்து சாப்பிட்டா அந்த அவனுடைய சத்தியங்களை இந்த அம்மா சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் அவர் ஒரு நாளும் அதை காது கொடுத்தே அந்த நோயாளி கேட்கவே இல்லை. அவருக்கு எந்த மாறுதலுமே இல்லை அந்த நோயாளிடம். ஆகவே என்ன செய்கிறார், அந்த 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 நோயாளிக்காக இவர் அதிகமாக என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டே வருகிறார். அதாவது கொஞ்ச நாள் முன்பாக அந்த நோயாளியை பார்ப்பதற்காக அந்த இளவரசியான மறுபடியும் செல்கிறார். அந்த அந்த பகுதிக்கு சென்ற உடனே அப்புறம் அந்த நோயாளியை மனம் மாறி என்ன செய்கிறார், ஒரு ஜெபத்தை செய்கிறார். பாருங்க, இயேசு ரத்தம் தான் என்னுடைய பாவங்களை மன்னித்தது, அவர் எனக்காக மரித்தார், ஆண்டவருக்காக நிற்பேன் என்று அவர் அந்த நோயாளியை கொஞ்ச நாள் முன்பாக அவரே என்ன செய்கிறாராம், அந்த அவருடைய வாயிலிருந்தே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது அந்த அந்த இளவரசி இந்த சம்பவத்தை பார்த்த பொழுது அவர்கள் கண்களிலிருந்து என்ன வந்தது, கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் துளிகளே நான் வச்சு அந்த வைரக்கல்லுக்கிற ஒரு அந்த கண்ணீர்கள் அந்த வைரக்கல் விட்டதுக்கு ஒரு அர்த்தம் அந்த பெண்மணிக்கு அந்த அந்த இளவரசி அந்த வேலையிலே கிடைத்தது. என்னுடைய நோக்கமானது நிறைவேறிவிட்டது. மனிதனை காப்பாற்றிக் கொண்டோம், அவரை கர்த்தருக்கும் ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்துவதற்கு இந்த வைரக்கல்லான உதவி நடந்தது. அந்த கண்ணீர் மூலமாக சமூகத்தை அந்த தன்னுடைய உணர்வதாக நான் அந்த சமூகத்தை படித்தேன். ஆகவே ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மணித்துளியும் சரி அவருடைய பிராணனை என்ன செய்கிறார், அழிவுக்கு மீட் அடிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, வேற என்ன செய்கிறார், சங்கீதம் 116 8 அடிங்க. சங்கீதம் 116 8 சங்கீதம் 116 8 என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். என் ஆத்மாவே மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் வசனங்கள் உண்மையா பொய்யா? என் ஆத்மாவே மரணத்துக்கு நீங்களாக்கிக்கிற சரி, என் கண்ணை கண்ணீருக்கும் அதிகமா அழுகுறோமா? அதிகமா அழுகுறோமா? சில நேரம் அழுகுறோம்னா அழாத அளவுக்கும் ஆனந்தமா வச்சுட்டு அதிகமான அழாத அளவுக்கு நினைச்சு சில நேரங்கள்ல சந்தோஷமா வச்சுட்டு நம்ம ஒரு சில நேரங்கள்ல துப்புக்கள் வர அழுதும். ஆனா அதிகமான நேரத்தை என்ன கொடுக்குறாரு நம்ம மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். புன்னகையையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகமாக அவர் கொடுத்து கொண்டிருப்பதனாலதான் நம்ம கிட்ட கண்ணீர்ல என் கண்ணை கண்ணீருக்கும் விலக்கி காப்பாற்றுகிறேன், காலை இடறுதலுக்கும் தப்பு வைத்தேன். எல்லாவற்றையும் தான் என்ன செய்கிறாரு, அவர் தப்பு வைக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம பக்கத்துல என்ன செய்யறாரு, நம்ம கூடயே அவர் இருந்தார். கடந்த ஆண்டிலே என்ன செய்ய இறைவன் நம்மை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை நம்பிக்கையை கொண்டு இந்த நாளையும் காணத்தக்கதாக நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகளை செய்து நம்ம ஆண்டவர் மந்த நாள் மட்டுமாய் விலன்படுத்த வைத்திருக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 90
அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் நம்ம மேல வாஞ்சியா இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை அவர் விடுவிக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தை செய்கிறார் அவர் வைப்பார். இன்னும் அவருக்கு உண்மையாக இருக்கும் அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய அந்த பரலோகத்திலும் நமக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக என்ன செய்கிறார்? அவர்கள் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். வீடு கட்டிக்கிறார். இந்த பூமியில வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம் தானே. பூமியில வீடு கட்டுறதும் கஷ்டம், இன்னொரு இடம் ரொம்ப கஷ்டம், திருமணம் பண்ணதும் ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப கஷ்டம். வீடு கட்டிப்பாரு, இந்த கல்யாணம் பண்ணிப்பாரு, ஒரு பழமொழியே இருக்குதா இல்லையா? இப்போ அந்த கல்யாணம் பண்ணுவதும் வீடு கட்டுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சப்போஸ் இந்த பூமியில தான் வீடே கட்ட முடியல, ஆனால் பரலோகத்தில் நமக்காக ஒரு வீடு இருக்குது. பரலோகத்தை ஆண்டவர் நினைக்கிறாரு. யோவான் 14:21 உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போகிறோம்? ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிறகு என்ன செய்ய போகிறேன்? நம்ம உங்களுக்காக உங்களை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு நான் போக போகிறேன். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறேன். பாருங்க, ஆண்டவர் வந்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறார். அந்த ஸ்தலத்தை அவன் வீடு கட்டி கொண்டு இருக்கும் பொழுது வீடு கட்டி அதை அவருக்கு அந்த வீட்டு பக்கத்திலே நமக்கு ஒரு என்ன செய்யறாரு? உங்களை எடுத்து அதை பக்கத்திலே நமக்கு ஒரு வீட்டையும் கொடுத்து அங்கே வாடகை கேட்ட வேண்டாம், வாடகையே என்ன செய்ய வேண்டாம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாடகை பிரச்சனை இல்லை. சப்போஸ் லீஸுக்கு போனாலும் அதுக்கு அந்த பிரச்சனை அங்கே இல்லை. ஏனென்றால் அவர் நமக்காக என்ன செய்ய இலவசமாக என்ன செய்கிறார்? பரலோகத்திலே நமக்காக அவர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிற்கு போவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயுதமாக அவருக்கு பிரியமான காரியங்களும் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளாக நம்மளை என்ன செய்வார்? அவர் உள்ளே நம்மளை எல்லோரையும் அவர் அழைத்து செல்வார். அழைத்து சென்று அந்த வீட்டிலே நம்ம இருக்கலாம். அங்கே அந்த வீட்டிலே இருக்கும் பொழுது நமக்கு என்ன வராது? வெளிப்படுத்தலை பார்க்கும் பொழுது அந்த அங்கே ஒன்றுமே இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, ஒன்றுமே இல்லை, சந்தோஷமாக இருப்போம் என்று வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். ஆக அந்த வீட்டுக்குள்ளாக செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லோரும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போய் நின்றார். அந்த பரலோகத்துக்கு செல்லப்படும் நமக்கு என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தங்களும் கூட இல்லை என்று இந்த வசனம் சொல்கிறது. அந்த பரலோகத்துக்கு போவதற்கான அந்த ஸ்தலத்துக்கு போவதற்கான நம்ம முயற்சிகளை நாம அனுதினமும் செய்ய வேண்டும். ஆகவே அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கான முயற்சிகளை நம்ம அதிகமாக செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல் வழியே நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த அந்த பரலோகத்தில் போக வேண்டும் என்றால் கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுது அந்த பரலோகத்துக்குள்ளாக போக முடியும் என்று இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமாக சொல்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து நாம் ஒவ்வொரு பிராணனை அழிவுக்கு மீட்கிறார். அது மாத்திரமில்லை, என்ன பண்ணுறார்? நோய் எல்லாவற்றையும் துல்லியமாக நீக்குகிறார். வாழ வயது போலாக்குவார்ட்டு அடுத்த சம்பவங்களே சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 89 14-15 வரை. சங்கீதம் 89 14-15. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனம், சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் முன்பாக நடக்கும். எவ்வீன சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோதோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கும்பு உயரும். அப்போது
இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அது அது அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய போறாரா, அவருடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அவர் நமக்கு தயவு செய்யும் பொழுது என்ன செய்ய, நம்முடைய கொம்புகளை